அனைவருக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும். அதை அவர் நிறைவு செய்தார். தொடர்ந்து அருட்பா முரசு நளினி அம்மையார் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கற்றறிந்தார் திருச்சபையில் கழித்திருக்க நான் அறியேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இந்த மேடை பேச்சிலையெல்லாம் பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் ஐயா சொல்லிட்டாங்க. இந்த உலக தமிழ்நெறி கழகம், தேவர் நலவாழ்வு மன்றம் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் சிவலிங்க ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் மற்றொரு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, ராமலிங்க பெருமானார் வழியில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம். இனி ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சன்மார்க்கம் தான். இந்த சன்மார்க்கத்தில் என்னன்னா ஐயா முதல் தமிழை வளர்த்தவர் நமது ராமலிங்க பெருமானார் அவர்கள். எங்க இருந்தாலும் தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு தமிழையவே வளர்த்து தமிழையவே உயிராக கருதினவர். அப்படிப்பட்ட இந்த தமிழை செந்தமிழ் நாடு என்னும் போதினிலை இன்ப தேன் பாயுது காதினிலை அப்படின்னாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழும் போச்சு தேனும் போச்சு. இப்ப ஆங்கிலமும் மற்ற மொழிகளும் தான் இங்க எல்லாமே ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆற்றத்திலும் கூட தமிழை பேணி வளர்ப்போம், தமிழ் அறிஞர்களை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் என்று கூறி நமது தமிழ் அறிஞர்களும் பெருமக்களும் சேர்ந்து இந்த விழாவினை நாம் இந்த வெட்டார வெளியில் நடத்தி கொண்டிருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா உலக தமிழ்நெறி கழகம் சிவலிங்க ஐயா இன்னமும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அனைத்து பெரியவர்களையும் அனைத்து அறிஞர்களையும் அறிமுகப்படுத்தி இன்னமும் நிறைய சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வாழ்த்துவதற்கு மனம்தான் பெரிதென்று கூறி, நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.